முடிய போகுது உனக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? எனக்கு இன்னும் ஒரு 1 1/2 இயர்ஸ் இருக்கு ப்ரோ. என்ன பண்ண போற காலேஜ் முடிச்சுட்டு? காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடுவேன்னு ஹோப் இருக்கு ப்ரோ. நல்லா படிப்பியா? நல்லா படிக்கிறியா? எவ்வளோ 12th மார்க் எடுத்த? 12த்லலாம் கம்மி ப்ரோ நானு. 388 600க்கு. ஏன்? தத்தியா அது நீ? வந்து அது ஒரு கதை ப்ரோ அந்த டைம்ல. என்ன பண்ண சொல்லு? ப்ரோ நான் எதுவும் பண்ணல. அது வந்து ஆ, நான் வந்துட்டு பயாலஜி தான் ப்ரோ போக வேண்டியதா இருந்தது. ஆ, நீட் எழுதுற மாரி. ஆ, நான் வந்து வீட்ல சொல்லிட்டேன். நான் நீட் எழுதி போயிடுறேன். அதனால நான் வந்து 12த்ல ஜஸ்ட் பாஸ் தான் ஆவேன்னு சொல்லி தான் நான் வந்து படிச்சேன். ஆ, அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படி சொல்லிட்டு தான் நான் 12த்ல கம்மியா எடுத்தனால வீட்ல எதுவும் சொல்லல. ம், எனக்கு ஆனா சுத்தமா பிடிக்காது ப்ரோ. எனக்கு அந்த பயாலஜி சைட்லாம். எனக்கு ஃபுல்லா அந்த கம்ப்யூட்டர் மேல தான் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால 12த் முடிச்சுட்டு வீட்ல வந்து சண்டை போட்டேன். நான் அந்த ம், பக்கம் போமாட்டேன். எனக்கு வந்து புடிச்சது தான் நான் படிப்பேன்ட்டு. ம், எனக்கு பயம் வந்துடுச்சு. எனக்கு அது பயாலஜி போயிட்டு அங்க ஒழுங்கா படிக்காம என்ன பண்றதுன்ட்டு. ம். அதனால வந்துட்டு அங்க சண்டை போட்டு அப்புறமா போனா போதும் என்னைய சேர்த்து விட்டாங்க இங்க. கடைசி வரைக்கும் கம்ப்யூட்டர் பியாவே இருந்திருக்கிற கரெக்டா? ஊரை ஏமாத்திட்டு. கிட்டத்தட்ட ப்ரோ. ஆனா நாங்க தான் இப்போ நாங்க தான் வந்து உனக்கு அது தெரியும் இது தெரியும் பெரிய புளுத்தின்னு நினைச்சிட்டு நாங்களும் எதுவும் சொல்றது இல்ல. மண்டமே இல்ல ப்ரோ. பொச்சிலே அடிச்சு பொச்ச முடிட்டு படுறா அப்படின்னு சொல்லியிருந்தா நீ இப்போ கரெக்டா இருப்ப கரெக்டா? உன்னை இது நம்பினது தான் சொல்லலாம். பெரிய ஆனா இதா போச்சு. நீட் நான் எழுதினேன் ப்ரோ. ம். நான் அது வந்து வேணுன்ட்டே தான் வந்து கோட்ட விட்டேன். சில ஆ, கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆ. நான் ஃபெயில் ஆகணும்னே இதெல்லாம் ஊர்ல எவனாவது நம்ம புயல் காத்துல ப்ரோ. உட்காந்து பொறி சாப்பிட்டு இருப்பான் யூடியூபர். ப்ரோ அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். நிஜமா ப்ரோ நான் புளுத்தில நல்லா நீ தான் ப்ரோ நீ படிப்பேன். வந்து நீட்டை வந்து வேணும்னே விட்டு வந்திருப்ப. ஏன்டா இல்ல டேய். அப்படியெல்லாம் ஆ, மார்க்லாம் எடுத்திருக்க மாட்டேன் ப்ரோ. ஆ, அட்லீஸ்ட் நான் வந்து டீசென்ட்டா ஒரு 2 ஆச்சும் எடுத்திருப்பேன். ஆ. அப்படி சொல்றேன். ஏதாவது அதான் சொல்றேன்ல அடிச்சு விடுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க அடிச்சு விடுங்கன்னு போக வேண்டியதுதான். ப்ரோ சத்தியமா அதாவது ப்ரோ எது நான் படிப்பேன். உங்களுடைய உங்களை எதிர்பார்ப்பும் உங்களோட வேலையும் வேற மாதிரி இருக்கு. அதான் உண்மை. அப்ப கடைசி வரைக்கும் நீ இப்போ அப்ப அப்ப இனிமேல்லாம் உன்னோட இது இஷ்டத்துக்கு இஷ்டம் மாரி விடுறதுக்கு தேவை. அதாவது முடிவெடுக்க தெரியல. நீ அந்த மாதிரி ஸ்டபானெல்லாம் முடிவெடுக்கிற ஆள் கிடையாது. பொச்ச மூட்டு பண்றான்னா அப்ப இனிமேல் பண்ணணும் சொல்லணும் ப்ரோ போலயே. இல்ல ப்ரோ. அஹ், அதனால தான் ப்ரோ நான் சண்டை போட்டு நான் இதுதான் ம். படிப்பேன்ட்டு எனக்கு புடிங்கிட்டியா அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ? அஹ், அது வந்து கேம்பஸ்ல தான் ப்ரோ தெரியும். இப்ப புடிங்கிட்டியான்னு கேட்டேன். இதுல நல்லா புடிங்கிட்டு இருக்கியா? ஓரளவு நல்லா தான் ப்ரோ பண்றேன். சரி பார்ப்போம். ம். நீ என்ன கேம்பஸ் க்ளவுட் போலன்னா ப்ரோ மாரி ஆயிடுவேன். கிளவுட் மாதிரி போயிருவியா? ஆயிடுவேன் ப்ரோ. அது நம்பிக்கை இருக்கு எனக்கு. ம், ம். சரி இப்ப ப்ரோ நிஜமா ப்ரோ. ப்ரோ உன்னெல்லாம் குட்டி வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னவா போறன்னு பாக்குறோம். உன்னோட ஹிஸ்ட்ரி தான் எங்களுக்கு நல்லா தெரியும். ஓல்டு விட்டு சுத்திரியா இல்லை உண்மையாலுமே நீ சாதிப்பியான்னு நாங்களும் பார்க்குறோம். ஓகே ப்ரோ. ம். இல்லை அப்படி இல்லைனாலும் நீ சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவ. நாங்களா இருக்கோம். பட் இருந்தாலும் சொல்கிறேன் ம். நீயா எந்த பிடுங்க மாட்ட அது மட்டும் தெரியுது. இல்ல ப்ரோ. எனக்கு இப்போ அடுத்த இது மேல வந்துரும் ப்ரோ கேம்பஸ் மோஸ்டா. ஸ்டார் ஃபயர் ஒன்லி ஃபார் கோஸ்ட் ப்ரோ. ஸோ ஸ்டார் ஃபயர் பிரசன்னா ப்ரோ. போடு. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த 1000 rupees சூப்பர் chat. லவ் யூ பிரசன்னா ப்ரோ. பிரசன்னா ப்ரோ ஓபி இந்த chat கேஸ். பிரசன்னா ப்ரோ ஒரு 50 மெம்பர்ஷிப் போட்டுருங்க பசங்களுக்கு கிருகிருன்னு. சூப்பர் சேட்டை விட நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டால் தான் மக்களுக்கு ஒரு நல்லது, உங்களுக்கு ஒரு நல்லது. உங்களை எல்லாரும் வந்து பிரசன்னா ப்ரோ ஓபி இந்த chat guys அப்படின்னு போடுவாங்க. வெரி 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 வெரி. அப்போ பொச்சு மூடிட்டு கேம் விளாட வேண்டியதானே ஒழுங்கா. டிராஃபிக் ஃபீஸ் ஜெயிச்சு காசாக சம்பாதிப்பு இல்லை. ஒரு யூடியூபராவது மாற்றி விடுவேன்ல உன்னை ஜேபிடிஸில் போட்டு. அதான் நான் சொல்லியிருக்கேன். உனக்கு M4 வாங்கி தர சொல்கிறேன். அப்போ நீ ஜேபிடிஸ்குள்ள உள்ள உயிருடன் கலந்துரு. அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவாங்க எல்லாரும். பிடிஎஸ் சார் உன்னை கூப்பிட்றதுக்கப்புறம் பிடிஎஸ் உன்னை அழைக்கும். எனக்கு ஒரு ஹோப் இருக்கு ப்ரோ. அட்லீஸ்ட் நான் டிவைஸ் வாங்குனதுக்கு அப்புறம் ம். என்னையே வந்துட்டு கூப்பிடுவாங்கன்ட்டு. ஆமாம் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. உன்னை நீதான் வந்து இது ஐவரி மாதிரி மாஸ்டர் மைண்ட் ஆச்சே. அட்லீஸ்ட் வாழ்க்கையை ஐவரி வந்து அளவுலாம் இல்ல. ஏதாவது ஒன்று அமைச்சு கொடுக்கும்டா. அமைச்சு கொடுக்கும். ஆனால் நீ இப்போ எப்படியாவது கேம்பஸில் இதாயிரு சரியா? ஓகே ப்ரோ. செலக்ட் ஆயிரு. இல்லைன்னா நீயும் கண்டிப்பா. உலக உருட்டுறன்னு. இல்ல ப்ரோ. எனக்கு இப்போ அதான் மேல ஸ்டார்ட் ஆயிடும் ப்ரோ பிளேஸ்மென்ட். அஸ்வின் ப்ரோ என்ன படிக்கிறப்ப நீ? வெல்கம் டு ஆனி மெம்பர்ஷிப். என்ன படிக்கிற எஸ்ஆர்எம்ல? ப்ரோ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்.
ஓ! அப்படியா? எவ்வளோ கோர்ஸ் ஃபீஸு? கோர்ஸ் ஃபீஸ் வந்து 1,40,000 ப்ரோ. எத்தன வருஷம்? 4 இயர்ஸ். இதுவரைக்கும் எத்தன லட்சம் அழிச்சிருக்க அதுக்காக? அடிக்கலாம் இல்ல ப்ரோ. இப்போ சொல்லு. வந்து நான் 3 இயர். 3 இயர். 1 1/2 3 4 6 7 லட்ச ரூவா அழிச்சிருக்கிற. முடிக்க போகுது. சரி அது ஓகே ஃபைன். கேம்பஸ்ல வந்து எடுத்துருவோம். கேம்பஸ்ல எவ்வளோ சம்பளத்துல எவ்வளோ போவ பிளேஸ் ஆவ? இப்பயே சொல்லு. அப்பதான் நாங்க அப்ப கேட்போம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மினிமமா வந்து 7 எல்பிஏ ப்ரோ. ஓ! சரி பார்ப்போம். எடுப்பாங்களா? ஃப்ரெஷருக்கு 7 எல்பிலாம்? எடுப்பாங்க ப்ரோ. 12 வரைக்கும் எடுப்பாங்க ப்ரோ ஸ்கில்ஸ் இருந்தா. உனக்கு இருக்கா? எனக்கு வந்து இருக்குன்னு நான் நம்புறேன் ப்ரோ. அப்ப நீ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நிறைய படிக்கிறியே. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏஐல செஞ்சு கொடு பார்ப்போம். ஒரு களிமண் பொம்மை. ப்ரோ எங்கள அதான் நீங்க எங்களே வச்சு இது பண்றா? எங்களே வச்சு நீ வேணா உங்களோட வாய்ஸ் நல்லா நான் பண்றேன் ப்ரோ. என்கிட்ட ஒரு மாடல் இருக்கு. என்ன மாடல்? லைக் வந்துட்டு இப்போ நான் உங்க வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு நானே வந்து பேச வைக்கிறது. லைக் இப்போ அந்த இன்ஸ்டாலலாம் ட்ரெண்டிங் ஆச்சுல்ல ப்ரோ. மோடி பாடுற மாரி. அந்த ஆமா. மாரி உங்க வாய்ஸ்ல ப்ரோ. சரி. எங்க பண்ணி கொடு. இப்போ உடனேவா? நானா நாளைக்கு பண்ணி அனுப்புறேன் ப்ரோ. இன்னைக்கு நைட் பண்றேன். சரி ஓகே. எப்படி பண்ணுவ? அது இப்போ உங்க லைவ்ல இருக்கிறத ஒரு 4, 5 வீடியோ எடுத்துட்டு ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன் ப்ரோ. சரி. உங்க வாய்ஸ் மட்டும் இருக்கிறத மட்டும் எடிட் பண்ணிட்டு அது வந்து ஒரு ட்ரெய்னிங் மாடலா கன்வெர்ட் பண்ணனும். ஓகே. இதெல்லாம் சோ எந்த அது டூல்ல வந்து பண்ணுவ? இது வந்து GitHubல இருக்கும் ப்ரோ. இது வந்து அந்த மாடல் வந்துட்டு GitHubல இருக்கு. சோ அந்த மாடல் வச்சு யூஸ் பண்ணனும் உங்க வாய்ஸ. ஓ! ஏஐல ஏஐல வந்து என்னோட ஃபோட்டோவ யூஸ் பண்ணி வீடியோவ கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஷார்ட்ஸுக்கு கீழ ஃபேஸ் கேம் போடுற மாரி. நேக்கா? போட்டோ வச்சு வீடியோ பண்ணலாம் ப்ரோ. ஆனா அது கம்மி செகண்ட்ஸ் தான் பண்ண முடியும். ரொம்ப அக்யூரேட்டா வராது. 1 நிமிஷம் தான் சொல்றேன். 1 மினிட். சும்மானாச்சு கீழ குனிஞ்சு ஃபோன் பார்க்குற மாரி. பண்ணலாம் தான் நினைக்கிறேன் ப்ரோ. அது அத கம்மி செகண்ட்ஸ்னா வரும். அப்ப வீடியோ வச்சு வீடியோ பண்ண முடியும் தானே? வீடியோ வச்சு எந்த மாரி ப்ரோ? எனக்கு புரியல. நார்மல் ஏஐ வீடியோ வச்சு ஏஐ வீடியோவ இன்னும் ஹெச்டியா கன்வெர்ட் பண்ண முடியுமா நல்லா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே. பார்ப்போம். முதல்ல நீ எனக்கு நாளைக்கு வந்து அந்த வீடியோ இது பண்ணி கொடு. அந்த ஆடியோ பார்க்கலாம். ப்ரோ ஓகே. ஏஐல வேற என்ன பண்ண முடியும்? வேற நெறைய பண்ண முடியும் ப்ரோ. ஆனா அது நம்மளால பண்ண முடியுமான்றதான் கேள்வி. அதுக்கு ஜிபியூ இருந்தா இன்னும் நல்லாவே பண்ணலாம் ப்ரோ. ம். இது எனக்கு வந்து இந்த ஃபீல்ட் இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஜிபியூ மெயின்னு எனக்கு அவ்வளோ தெரியல. ம். என் லேப்டாப்ல வந்து ஜிபியூ பேசிக்கா தான் இருக்கு. அப்ப எதுவுமே உன்கிட்ட இல்ல. ஆனா அந்த இதுலயே போயிருக்கிற இருக்கும் அப்படின்னு. காலேஜ்ல விட எனக்கு இருக்கு. ஆ. நீங்க கேட்கறதுலாம் வந்துட்டு நெறைய ஜிபியூ தேவைப்படும். அதுக்கு சொல்றேன். சும்மாராடி. இது என்னடா காலேஜ் லெவல், ஸ்கூல் லெவல்ன்ட்டு. ப்ரோ காலேஜ் லெவல்னா இப்போ நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா போதும் ப்ரோ. இவங்க வந்து ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா போதும்ன்ட்டு விட்டுருவாங்க. ம். இப்போ நீங்க கேட்கிற மாரிலாம் காலேஜ்ல சொல்லி தர மாட்டாங்கல்ல ப்ரோ. ம்ஹ்ம். அதுக்கு தான் சொன்னேன். காலேஜ்ல கரெக்ட்டா சொல்லியே தர மாட்டாங்க ப்ரோ. அவங்க சிலபஸ் தான் பார்ப்பாங்க. இந்த மாரி இதெல்லாம் நம்ம போர்ட்ல இன்னும் வரல ப்ரோ. காலேஜ்லலாம். அப்புறம் எதுக்குடா காலேஜ் படிக்க போன? ப்ரோ டிகிரிக்கு தான் ப்ரோ. டிகிரி பிளேஸ்மென்ட் அவ்வளோதான். கட்ட வண்டி, கட்ட வண்டி. உய். இப்ப அங்கேயும் போய் ஊரே ஏமாத்திட்டு இருக்கல? ப்ரோ இல்ல ப்ரோ. என்னடா மொத்தமாவே ஊரே ஏமாத்திட்டு இருக்கீங்க? காலேஜ்லலாம் அப்படிதான் ப்ரோ சொல்லி தருவாங்க. அவங்க சிலபஸ் தான் ப்ரோ குடுப்பாங்க. இந்த மாரி ஸ்கில்ஸ்லாம் வந்து நம்மளே சைடுல வளர்த்துக்கிற மாரி தான் இருக்கும். ம். பாப்போம் நீ ஏஐல ஏதாவது புடுங்குறியான்னு. ஓகே ப்ரோ. அந்த டைம்ல நான் இல்லல்ல. இல்லன்னா நீ என்ன இருப்பேன்னு கேட்டிருப்பேன். டாக்டர் ஆயிருப்பியா, இதா இருப்பியா அப்படின்னு. ஆமா ப்ரோ. ப்ரோ எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து என்னைய பத்தி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. கரெக்ட். நீ என்ன ஒரு சயின்டிஸ்ட் உங்ககிட்ட ரொம்ப ஆவேன்னு நாளா தானே? ஆமா. புரியல நீ ப்ரோ. நீ சயின்டிஸ்ட் ஆவேன்னு ஒரு கனவு வந்துச்சு எனக்கு. கடைசியில பார்த்தா இங்க உட்காந்து புல் புடிங்கிட்டு இருக்கிற. தூ. என்னென்னோ கனவு கண்டோன்னு எல்லாம் நினைச்சு. நீ புடுங்குனது எல்லாமே தேவையில்லாததை கீழே போட்டுன்ற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ. அப்புறம் வேற என்ன? நல்ல கம்பெனில போய் ஆயிடும் ப்ரோ. எந்த உங்களுக்கு கம்பெனி? அதான் அடுத்த வருஷம் தெரிஞ்சிரும் ப்ரோ.
எப்போ எப்போ ஒன்று உனக்கு சொல்லணும்? எப்போ கரெக்டாக மேல தெரியும்? இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆ. பிளேஸ்மெண்ட் ஒரு கம்பெனியா வரும். அது ம். வந்து டிசம்பர் கிட்ட முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் ம். இயர். ஆனா ஃபியூச்சர் ஏஐ தான் இல்ல? அதனால தப்பிச்சுக்குவ. ஆமா ப்ரோ. ம். திடீர்னு ஏஐ டாமி மாரி படுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்பலாம் ஆவாது நம்புறேன் ப்ரோ. இவனுங்க யாரு? எஸ்ஓபிடிஎஸ் மேல போங்க. பங்கோஜி மேல போங்க. பங்கோஜ் டீம் மேல போ. எஸ்ஓபிடிஎஸ் மேல போ. குயிக் 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 குயிக். மேல விடு, மேல விடு, மேல விடு. ஸ்லாட் காலி விடாத. இந்த பக்கம் யாரு? பாரோட்டி. விடு 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 விடு. பாரு டீம் ஸ்லாட் 4 வாங்க. பாரு நீ ஸ்லாட் 4. ஐயோ ஏசி போடாதனால ஹீட் ஆகுது ப்ரோ.